அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருமே எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்கன்னா, வெக்காபுலரிக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த வெக்காபுலரியில் நான் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன்னா, வேர்ப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் தெரியுதோ, அந்த அளவுக்கு உங்களால் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ ஆக்ஷன் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் அப்படின்ட்டே நம்ம சொல்லலாம். நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லியுமே 10 ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். 10 ஆக்ஷன் வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆக்ஷன் வேர்ட்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே 10 கவர் பண்ண ஆரம்பித்தோம்னா வித்தின் 100 வீடியோஸ் வி கேன் கம்ப்ளீட் 1000 வேர்ப்ஸ். 1000 வேர்ப்ஸ் தெரிஞ்சுன்னா எங்கே போனாலும் நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். சரிங்களா? ஸோ நான் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்காம நான் சொல்கிற வார்த்தைகளையுமே நல்லா கவனிங்க. இஃப் யூ விஷ் யூ கேன் டேக் நோட்ஸ் ஆல்சோ. நோட்ஸையும் நல்லா எடுத்து நல்லா படிச்சிங்கன்னா யூ கேன் பிக் அப் த லாங்குவேஜ் வித்தின் 2 months. வித்தின் 2 monthஸில் நல்லா ஃப்ளூயண்ட்டாகவே நம்மளால் பேச ஆரம்பிக்கலாம். சரிங்களா? கேன் வி மூவ் டு தி வீடியோ? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை ஈட். தமிழில் ஒரு ப்ராவர்ப் அழகாக இருக்கும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவே முடியும். ஸோ நம்ம ஹெல்த் நல்லா இருக்குன்னாவே வி ஹாவ் டு ஈட் ப்ராப்பர்லி அப்படின்னு தான் சொல்லுவோம். வி ஹாவ் டு ஈட் ப்ராப்பர்லின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சாப்பிட்டாலும் பிரச்சனை தான், கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். ஈட்னா சாப்பிட்றது. ஓகே, ஈட் யுவர் ஃபுட். உங்கள் உணவை சாப்பிடுன்னு அர்த்தம். இதே நெகட்டிவாக சொல்லலாம், டோன்ட் ஈட் யுவர் ஃபுட். உங்கள் உணவை சாப்பிடாதீங்க. டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட். ஹீட் ஹெல்த்தி ஃபுட். ஈட் யுவர் ஃபுட் அப்படிலாம் நம்ம சொல்லும் போது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதே பாருங்கள், ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM அப்படின்னும் போது நான் காலை உணவை வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் நம்ம கொண்டு வரும்போது ஐ ஈட் லஞ்ச் அட் 1 PM. ஐ ஈட் டின்னர் அட் 7 PM அப்படின்னு சொன்னோம்னா நான் மதியத்தை வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு சாப்பிட்றேன், நைட் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு சாப்பிட்றேன்னு அர்த்தம். ஐ ஈட் ஸ்நாக்ஸ் அட் 4 PM அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி அந்த சப்ஸ்டியூட் வச்சு வி கேன் கிரியேட் மெனி சென்டென்சஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஐ நம்ம என்ன பயன்படுத்தலாம்? ஈ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், ஷீ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரிங்க்னா குடிக்கிறது. இப்போ ட்ரிங்க் மோர் வாட்டர். ட்ரிங்க் மோர் வாட்டர்னால் நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு அர்த்தம். ட்ரிங்க் ஹாட் வாட்டர், சுடு தண்ணியை குடிங்க. ட்ரிங்க் கோல்டு வாட்டர், நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணியை குடிங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டோன்ட் ட்ரிங்க் கோல்டு வாட்டர் இன் வின்டர். நம்ம குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை குடிக்காதீங்க. அதே மாதிரி ட்ரிங்க் ஹாட் வாட்டர் இன் வின்டர். குளிர்காலத்தில் சுடு தண்ணி குடிங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ட்ரிங்க்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதே சி ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங். சி ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங் அப்படின்னா அவங்க டெய்லியுமே காலையில் காஃபி சாப்பிடுவாங்க. ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி மார்னிங். நான் தினமும் காலையில் டீ சாப்பிடுவேன். ஐ ட்ரிங்க் ஹாட் வாட்டர் எவ்ரி மார்னிங். நான் வந்து சுடு தண்ணியை டெய்லியும் காலையில் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஒரே வார்த்தை தான், ட்ரிங்க் மட்டும்தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். பை யூஸிங் ட்ரிங்க் ஹவு மெனி சென்டென்சஸ் வி கேன் ஃப்ரேம்னா, நானே வந்து எக்ஸாம்பிளுக்கே 4 சென்டென்சஸ் சொல்லியிருக்கேன். பட் யூ கேன் ஃப்ரேம் மோர் தென் 4 சென்டென்சஸ். நெக்ஸ்ட் வேர்ட் ரன். ரன்னா ஓடுறது. ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடு. ரன் ஸ்லோ, ரன் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம், மெதுவாக ஓடு. டோன்ட் ரன் ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக ஓடாத. டோன்ட் ரன் ஸ்லோலி, ரொம்ப ஸ்லோவாகவும் ஓடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ரன்னுன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஹி ரன்ஸ் எவ்ரி மார்னிங். அவன் டெய்லியுமே காலையில் ரன்னிங் போகிறான். ஹி ரன்ஸ் எவ்ரி மார்னிங் ஆர் எவ்ரி ஈவினிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஷீ ரன்ஸ் எவ்ரி ஈவினிங். ஐ ரன் எவ்ரி மார்னிங். இந்த மாதிரி வார்த்தைகளை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளால் நிறைய வார்த்தைகள் கொண்டு வர முடியும். அதே மாதிரி வாக்னா நடக்கிறது. வாக் ஸ்லோலி, மெதுவாக நட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெதுவாக நடக்கிறதுக்கு அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம்? வாக் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வாக் ஸ்டெடிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். டோன்ட் வாக் ஸ்லோலி அப்படின்லாம். டோன்ட் வாக் ஃபாஸ்ட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும் போது வி வாக் டு ஸ்கூல் எவ்ரி டே. நாங்கள் டெய்லியுமே ஸ்கூலுக்கு நடந்து தான் போகிறோம். வி வாக் டு டெம்பிள் எவ்ரி டே. வி வாக் டு வேறு ஏதாவது ஒரு இடத்த சொல்லி கூட நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அந்த வாக் வச்சு நம்ம இத்தனை சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமா? தே வாக் டு ஸ்கூல் எவ்ரி டே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு டெய்லி நடந்து போகிறாங்க அப்படின்றதுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாம். அடுத்தது சீனா பார்க்குறது. இப்போ சி தட் பியூட்டிஃபுல் பேர்ட். அங்கே பாருங்கள், ஒரு அழகான பறவை இருக்குது, அதை பாருங்கள். சி தட் பியூட்டிஃபுல் பேர்ட். சி யூ லேட்டர், அப்புறமா பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி டோன்ட் சி அட் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பார்க்காத. டோன்ட் சி அவுட், வெளியில் பார்க்காத.
டோன்ட் see யுவர் நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சீன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதே ஐ see தி மூன் அட் நைட், நான் டெய்லியுமே நைட் டைமில் என்ன பார்ப்பேன், மூனை பார்ப்பேன், நிலாவை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ see தி சன் இன் டே டைம், நான் வந்து சூரியனை பகல் நேரத்தில் பார்ப்பேன். ஸோ சீனா பார்க்குறது. இதை வச்சு நம்மளால் என்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதுன்னு பார்த்தோம். அடுத்து டாக்னா பேசுறது. டாக் டு மீ, என் கூட பேசு. டாக் டு மீனா என்னுடன் பேசுன்னு அர்த்தம். அதே டோன்ட் டாக் டு மீ, என்கிட்ட பேசாத. டாக் டு ஹர், அவகிட்ட பேசு. டோன்ட் டாக் டு ஹர், அவகிட்ட பேசாத. ஓகே, டாக் டு ஹிம், அவங்ககிட்ட பேசு. டோன்ட் டாக் டு ஹிம், அவங்ககிட்ட பேசாத. அதே மாதிரி எதை பற்றி பேசுகிறது, ஸ்போர்ட்ஸை பற்றி. தே டாக் அபவுட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபன், அவங்க அதிகமாக எதை பற்றி பேசிக்குவாங்கன்னா ஸ்போர்ட்ஸை பற்றி பேசிக்குவாங்க. தே டாக் அபவுட் சினிமா ஆஃபன், அவங்க அதிகமாக எதை பற்றி பேசிக்குவாங்க, சினிமாவை பற்றி பேசுவாங்க. தே டாக் அபவுட் த சப்ஜெக்ட்ஸ் ஆர் லெசன்ஸ் ஆஃபன் அப்படின்னாங்கன்னா அவங்க அதிகமாக சப்ஜெக்டை பற்றியும் லெசன்ஸை பற்றியும் தான் பேசிக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரீட்னா படிக்கிறது. ரீட் திஸ் புக், இந்த புத்தகத்தை படி. ரீட் திஸ் நியூஸ் பேப்பர், இந்த நியூஸ் பேப்பரை படி. ரீட் திஸ் ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கலை எடுத்து படிங்க. டோன்ட் ரீட் திஸ் கைண்ட் ஆஃப் புக்ஸ், அதாவது இந்த வகையான புக்கை வந்து படிக்காதீங்க. டோன்ட் ரீட் அலவுட், சத்தமாக படிக்காத. டோன்ட் ரீட் அப்படின்லாம் சொல்லாவே படிக்காதீங்க. ரீட்னா படிங்க, டோன்ட் ரீட்னா படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்ம எதை படிக்கணும்னு சொல்கிறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், எதை படிக்க வேணாம்னு சொல்கிறோமோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோன்ட் ரீட் எனி சினிமா ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா சினிமா ஆர்டிகல்ஸ் சம்மந்தப்பட்டு படிக்காதீங்க. டோன்ட் ரீட் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு அர்த்தம். அதே ரீட்ஸ் தி நியூஸ் பேப்பர் டெய்லி, ரொம்ப நல்ல விஷயம். தினமும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். ஷீ ரீட்ஸ் தி நியூஸ் பேப்பர் டெய்லி, டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிப்பா. ஹீ ரீட்ஸ் த லெசன்ஸ் டெய்லியுமே லெசன்ஸ் படிப்பான். ஸோ இந்த மாதிரி அந்த ரீட்ஸுக்கு அடுத்தது நியூஸ் பேப்பருக்கு பதிலாக ஒரு சில சப்ஸ்டியூஷன்ஸ் போட்டு நம்மளால் இன்னும் நிறைய சென்டென்சஸ் கொண்டு வர முடியும். ரைட்னா எழுதுறது. ரைட் யுவர் நேம், உன் பேரை எழுது. ரைட் யுவர் நேம் இன் த ஃபஸ்ட் பேஜில் உன் பேரை எழுது. டோன்ட் ரைட் யுவர் நேம், உன் பேரை எழுதாத. டோன்ட் ரைட் யுவர் நேம் இன் தி கொஷன் பேப்பரில் உன் பேரை எழுதாத. டோன்ட் ரைட் யுவர் நேம் இன் தி ஆன்சர் சீட்டில் உங்கள் பேர் எழுதக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் ஒன்லி த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரைட்டை வச்சு இப்போ நானே எக்ஸாம்பிளுக்கு 4 சென்டென்சஸ் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, சி ரைட்ஸ் எ லெட்டர் டு ஹர் ஃப்ரெண்ட், அவள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். ஹீ ரைட்ஸ் எ லெட்டர் டு இஸ் ஃப்ரெண்ட், அவனுடைய ஃப்ரெண்டுக்கு அவன் ஒரு லெட்டர் எழுதுகிறான். ஹீ ரைட்ஸ் எ லீவ் லெட்டர் டு ஹர் கிளாஸ் டீச்சர், அவனுடைய டீச்சருக்காக இஸ் கிளாஸ் டீச்சர், அவனுடைய கிளாஸ் டீச்சருக்கு அவன் லீவ் லெட்டர் எழுதுகிறான். ஸோ யாருக்கு எழுதுகிறோம் அப்படின்றத நம்ம பின்னாடி மென்ஷன் பண்ணிக்கலாம். டு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எழுதிக்கலாம். ஐ ரைட் எ லெட்டர் டு மை ஃபாதர், ஐ ரைட் எ லெட்டர் டு மை சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த டூக்கு அடுத்தது யாருக்கு எழுதுகிறோமோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்லீப்னா தூங்குறது. ஸ்லீப் ஏர்லி டு நைட், சீக்கிரமாக தூங்குங்க. டோன்ட் ஸ்லீப் ஏர்லி டு நைட், இன்றைக்கி சீக்கிரமாக தூங்காதீங்க, பிகாஸ் இன்றைக்கி சிவராத்திரி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸ்லீப் ஏர்லினா தூங்குங்க, டோன்ட் ஸ்லீப் ஏர்லினா சீக்கிரம் தூங்காதீங்க அப்படின்னு அர்த்தம். தி பேபி ஸ்லீப்ஸ் பீஸ்ஃபுல்லி, குழந்தை ரொம்ப அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. ஐ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி, நானும் நல்லா தூங்குறேன். ஐ ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி எஸ்டர்டே, நான் நல்லா தூங்குறேன் நேற்று நைட்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸ்லெப்ட் அந்த பாஸ்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அடுத்து ப்ளேனா விளையாடுறது. ப்ளே அவுட் சைடு, வெளியில் போய் விளையாடு. ப்ளே ஷட்டில் கார்க் விளையாடு. ப்ளே ஃபுட்பால் விளையாடு. ப்ளே கிரிக்கெட்டை விளையாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே த சில்ட்ரன் ப்ளே இன் தி பார்க், குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க. த சில்ட்ரன் ப்ளே இன் தி கிரவுண்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்காங்க. த சில்ட்ரன் ப்ளே கிரிக்கெட், குழந்தைங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. த சில்ட்ரன் ப்ளே ஃபுட்பால், குழந்தைங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ வார்த்தை ஒன்று தான், முன்னாடி த சில்ட்ரன் போட்டுக்கலாம், இல்லையா வி போட்டுக்கலாம், இல்லையா ஐ போட்டுக்கலாம். யார் விளையாடுறாங்களோ அவங்கள வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ளே அப்படின்னு போட்டு என்ன விளையாடுறாங்க அப்படின்றத பின்னாடி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டால் நான் வந்து என் குழந்தைங்களோட ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கேன்னா ஐ ப்ளே ஃபுட்பால் வித் மை சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 10 வேர்ப்ஸை வச்சு நம்மளால் இத்தனை சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக ஒவ்வொரு சென்டென்சஸ்க்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவில் 4 சென்டென்சஸ் சொன்னோம், நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 4 சொன்னோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்குமே 8 சென்டென்சஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வித்தின் 10 minutes we can complete 80 sentences. ஸோ 10 minutesல 80 sentences உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா இனி இப்போ வரப்போகிற வீடியோவில் யூ கேன் கம்ப்ளீட் மோர் தென் 1000 or 10,000 sentences also you can easily complete. Believe me and follow my channel. நம்ம
வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.